Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் ப்ரோக்கோலி கபாப்ஸ். ப்ரோக்கோலி மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் இது பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக காலியாக தான் வரும். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் ப்ரோக்கோலிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ப்ரோக்கோலியை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ரோக்கோலிலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அரை வேக்காடு வெந்தாலே போதும் நமக்கு. அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலியை நல்லா நான் சாப்பரில் போட்டு நல்லா இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீருக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா வேக வச்ச சன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 8 பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே சாப்பரில் போட்டு அரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். கரம் மசாலா அரை டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அரை டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்கோலி எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றவே கூடாது. ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு அதுலேருந்து எடுத்து இது மாதிரி தட்டி நான் கட்லட் ஷேப்புக்கு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி கபாப்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரோக்கோலி கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மயோனீஸோ இல்லை சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரோக்கோலி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸி தான். இந்த பேட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.